தலைப்புச் செய்திகள். 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் 20ஆம் தேதி வெளியிடப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அறிவித்துள்ளார். அதிமுகவில் இருந்து விலகுவதாக முன்னாள் அமைச்சர் செம்மலை தெரிவித்துள்ளார். சட்டசபை தேர்தலில் தோல்வியடைந்து விட்டதால் நாம் சோகத்தில் இருக்க வேண்டிய அவசியமில்லை என்று முன்னாள் முதல்வரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இந்த 10 நாட்களிலே மக்கள், பெண்கள், இளைஞர்கள் இந்த ஆட்சியின் உண்மையான முகத்தை உணர்ந்து இருப்பார்கள் என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி தெரிவித்துள்ளார். விரிவான செய்திகள். தமிழகம் முழுவதும் கடந்த மார்ச் 11ஆம் தேதி முதல் துவங்கி நடைபெற்ற 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை சுமார் 9 லட்சம் மாணவ மாணவிகள் மற்றும் தனி தேர்வர்கள் எழுதினர். இந்த நிலையில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளை வெளியிடுவது தொடர்பாக முதல்வர் விஜயுடன் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் ஆலோசனை நடத்தினார். அதன் பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வரும் 20ஆம் தேதி வெளியிடப்படும் என்றும் அறிவித்தார். மேலும் கோடை விடுமுறை முடிந்து 1 முதல் 3ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு ஜூன் 4ஆம் தேதியும் பிற வகுப்பு மாணவர்களுக்கு ஜூன் 1ஆம் தேதி மீண்டும் பள்ளிகள் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமில்லாமல் புதிய பாடத்திட்ட அடிப்படையில் தயார் செய்யப்பட்ட 1 முதல் 3ஆம் வகுப்பு பாட புத்தகங்களை பள்ளிக்கல்வி அமைச்சர் ராஜ்மோகன் வெளியிட்டார். உட்கட்சி பூசலால் திண்டாடி வரும் நிலையில் அதிமுகவில் இருந்து விலகுவதாக முன்னாள் அமைச்சர் செம்மலை அறிக்கையின் மூலம் அறிவித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், தேர்தலுக்கு பிறகு அஇஅதிமுகவில் அடுத்தடுத்து நடக்கும் நிகழ்வுகள் எனக்கு மிகுந்த மனவேதனையை உண்டாக்கிவிட்டது. மூத்த தலைவர்களிடையே இருக்கும் ஈகோ கட்சியின் வளர்ச்சியை வேகத்தடை போல தடுத்து வருகிறது. கற்பூரம் கரையலாம், கட்சி கரையலாமா? நோகுதையா, மனசு நோகுதையா என்ற உள்மனதின் வெளிப்பாடு எல்லோருக்குமானதே ஆகும். எவ்வளவோ வாய்ப்புகளை எனக்கு வழங்கியதோடு அரசியல் வானில் அடையாளம் காட்டப்பட்ட ஒரு ஒளிரும் நட்சத்திரமாக என்னை ஆளாக்கி அழகு பார்த்த மறைந்த இரு பெரும் தலைவர்களான எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆன்மாக்களிடம் நான் எடுத்த இந்த முடிவுக்கு மன்னிப்பு கோரி கனத்த இதயத்தோடு நான் வகுக்கும் பொறுப்பிலிருந்தும் கட்சியில் இருந்தும் விலகிக் கொள்கிறேன் என்பதை தலைமைக்கு வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார். தஞ்சையில் நடந்த திமுக நிர்வாகி பூண்டி கலைச்செல்வனின் இல்ல திருமண நிகழ்ச்சியில் திமுக தலைவர் ஸ்டாலின் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், சமூக வலைதளங்கள் குறிப்பாக இன்ஸ்டாகிராமை பயன்படுத்தி ரொம்ப சுலபமாக சிறு பிள்ளைகளை பிரச்சாரம் செய்ய வைத்து அவர்களை அவர்களின் தாத்தா, அப்பா, அம்மா போன்ற பெரியவர்களிடையே குழந்தைகள் மூலமாக பிரச்சாரம் நடத்தி ஒரு திட்டமிட்ட பணி முடிந்துவிட்டது. இனிமேல் உஷாராக இருந்து அதையும் முறியடிக்கக்கூடிய வகையில் அந்த பணியை நிறைவேற்றுவதற்கான திட்டங்கள் தீட்டியுள்ளோம். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், மீண்டும் நாம் தான் ஆட்சிக்கு வருவோம் என்றும் பணியாற்றுங்கள் என்றார். தஞ்சையில் பூண்டி கலைச்செல்வனின் இல்ல திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி, இந்த 10 நாட்களிலே மக்கள், பெண்கள், இளைஞர்கள் இந்த ஆட்சியின் உண்மையான முகத்தை உணர்ந்து இருப்பார்கள். போக போக இன்னும் பலருக்கு பல உண்மைகள் தெரிய வரும். கவர்ச்சி மாயாஜாலத்தை காட்டி மக்களை ஈர்த்துள்ளனர். இந்த கவர்ச்சி மக்களின் கஷ்டங்களை போக்காது, அடிப்படை பணிகளை நிறைவேற்றாது, எந்த பிரச்சனைக்கும் அது தீர்வு காணாது. சூரியன் ஒருபோதும் மறையாது, மீண்டும் உதிக்கும் என்று அவர் பேசினார்.